தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்த ஒரு சில ஆண்டுகளிலேயே மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக மாறிட்டாரு நம்ம லோகேஷ் அவர்கள். தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்திய அளவுல இவருடைய பெயர் உயர்ந்தோங்கி நிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக ஹிட் படங்களை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம டாப் பிரபலங்களை வைத்து படம் எடுக்கிறார். சோ இவர் எடுக்கக்கூடிய படங்களுடைய நாட்களுமே ரொம்ப குறைவாக இருக்கு. இந்த ஷார்ட் டைம்ல இப்படி ஒரு படத்தை வேற யாராலுமே கொடுக்க முடியாது அப்படின்னு லோகேஷ் அவர்களை பலருமே புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோகேஷுடைய டீம் மிகப்பெரியதா. கிட்டத்தட்ட 80ல இருந்து 90 பேர் லோகேஷ் அவர்களுடைய டீம்ல இருக்காங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா, லோகேஷ் அவர்கள் ஒரு படத்திற்கு எடுத்துக்கொள்ற அதிகபட்ச டைமே 4ல இருந்து 5 மாதம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, கூலி திரைப்படத்தை முடித்த லோகேஷ் அவர்கள் கைதி 2 திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ண இருக்காரு. சோ இந்த படத்தை வெறும் 100 நாட்களிலேயே எடுத்து முடிக்க பிளான் போட்டிருக்காராம். இந்த படத்தை முடித்த கையோடு நம்ம லோகேஷ் அவர்கள் அதிர்ஷ்டருடன் புதிய படம் ஒன்றுல இறங்க இருக்காராம். இதற்கான பேச்சுவார்த்தை அண்மையில நடைபெற்று வந்ததாக சொல்லப்படுது. நம்ம ஏகே அவர்களோ தற்போது கார் ரேஸ், பைக் ரேஸ் அப்படின்னு சம பிஸியாக இருக்காரு. சோ இவருடைய அடுத்த படத்தின் படப்பிடிப்பு செப்டம்பர் அல்லது நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்குள்ளாரையே லோகேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா கைதி 2 படப்பிடிப்பை முடிச்சுட்டு தயார் நிலையில இருக்காரா. சோ இவங்க 2 பேரும் இணைவது கிட்டத்தட்ட உறுதிதான் அப்படின்னு சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.